சைவ உணவாளர்களாக கண்டிப்பாக ஆகணும். மாமிச உணவு சாப்பிட்றத விட்டுட்டு சுத்த சாத்விக சைவ உணவாளர்களாக ஆகணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எதுக்காக அப்படின்னா, நமக்கு தியானத்தின் மூலம் பிரபஞ்ச சக்தி, அதாவது காஸ்மிக் சக்தி, விஸ்வ சக்தி என்பது கிடைக்கும். இந்த பிரபஞ்ச சக்தி எங்கே ஸ்டோர் ஆகும் அப்படின்னா, நம்முடைய 2வது உடலான எத்தரிக் பாடி அதில் ஸ்டோர் ஆகும். ஆனால் பிரபஞ்ச சக்தி மட்டுமே கிடையாது, பிராண சக்தி அப்படின்றது இன்னொரு சக்தி இருக்குது. அந்த சக்தியும் நமக்கு தேவைப்படுது. பிராண சக்தி அது எங்கே இருக்கும் அப்படின்னா, நம்முடைய பௌதீக உடலில் இருக்கும். பிராணம் போயாச்சு அப்படின்வாங்க, அதாவது இறந்துட்டாங்க அப்படின்றதுக்கு பிராணம் போயாச்சு அப்படின்வாங்க. அதாவது அந்த பிராணம் என்பது சக்தி உடலை விட்டு வெளியே போயாச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த பிராண சக்தியும் நாம் வாங்கும் தியானத்தில் வாங்கும் பிரபஞ்ச சக்தியும் விஸ்வசக்தியும், அதாவது ரெண்டும் சேர்த்து என்ன ஆகும் அப்படின்னா விஸ்வமய பிராணசக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் நமக்கு தேவை. இந்த பிராணசக்தி என்பது எப்படி கிடைக்கும் அப்படின்னா 5 விதமாக கிடைக்கும். பஞ்சபூதங்கள் மூலமாக நமக்கு கிடைக்கும். சூரியனுடைய வெளிச்சம் மூலமாக பிராணசக்தி கிடைக்கும். நல்ல காற்றின் மூலம் பிராணசக்தி கிடைக்கும். நல்ல தண்ணி மூலம் பிராணசக்தி கிடைக்கும். அப்படியே பூதத்துவத்திலிருந்து பிராணசக்தி கிடைக்கும். 5வது ஆகாயத்திலிருந்து கொஞ்சம் காஸ்மிக் எனர்ஜி, அதாவது பிராணசக்தி கிடைக்கும்.